பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவதாக. இந்த காலகட்டத்தில் அநேக உறவுகள் பிரிந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? மேபி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை சர்ச் மெம்பர்ஸாக இருக்கலாம். அவங்க பிரிந்திருக்கிறது என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தா ரெண்டே விஷயம் தான். ஒன்று வைராக்கியம், இன்னொன்று விரோதம். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. லைஃப்பில் சமாதானம் இல்லாததுக்கான விஷயம் என்ன தெரியுமா? ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த விரோதம், இந்த பகை மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏதோ ஒரு நபர் உங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு காரியத்தை அவங்க செஞ்சுருப்பாங்க, தெரியாமல் இல்லை தெரிஞ்சோ செஞ்சுருப்பாங்க. அந்த விஷயத்தை நம்ம மனசில் போட்டு வச்சுட்டே இருந்தோம்னா அந்த விரோதமாக அது மாறும், வைராக்கியமாக மாறும். அது இருக்கிற வரைக்குமே இந்த இடத்துல ஒரு சண்டை தான் இருக்குமே தவிர சமாதானம் இருக்காது, துர்ச்செய்கையுமே அங்கே இருக்குமா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இருதயத்தில் இருக்க அந்த விரோதத்தை, அந்த பகையை, அந்த சண்டையின் எண்ணத்தை நம்ம எடுத்து போடும்போது மட்டும்தான் அந்த உறவுக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாகும். இந்த ரெண்டு விஷயம், வைராக்கியம் விரோதமே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம். அது சாத்தானுடைய குணமாக இருக்குது. நம்ம லைஃப்பில் ஒரு வேளை உங்களுக்குள்ள விரோதம், அந்த பகை அது இருக்கும்னா, வைராக்கியம் இருக்கும்னா அதை எடுத்து போடுங்க. அதை எடுத்து போடும்போது உங்கள் லைஃப்பில் ஒரு சமாதானம் இருக்கும், பிரிந்து போன உறவுகள் மீண்டும் சேருவாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு ஆண்டதுனால நம்ம பேசுகிறாரு. இந்த வைராக்கியத்தையும் விரோதத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க, பிரிந்திருக்கிற உறவுகள் சேரும், ஒரு சமாதானம் உங்கள் லைஃப்பில் காணப்படும். காட் பிளஸ்.